தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்தின் புகழுடல் இன்று மாலை 4:45 மணி அளவில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது. அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் அளித்திருக்கும் தகவல்களை பார்க்கலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய இறுதி ஊர்வலம் இந்த வாகனத்தில் தான் புறப்பட இருக்கிறது. அந்த வாகனத்துடைய காட்சியில் தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கார். இதற்கு பல ஆயிரக்கணக்கான மலர்கள் இதற்காக இந்த வாகனம் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இந்த ஈச்சர் வாகனத்தை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கக்கூடிய பணிகளை தற்போது பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் செய்திருக்கிறார்கள். மலர் போன்ற குணம் படைத்த விஜயகாந்திற்கு மலர்களாலே முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கலாம். கோயம்பேட்டிலிருந்து இன்று காலை அனைத்து மலர்களும் வாங்கி வரப்பட்டு அதற்கான பல தொழிலாளர்கள் இங்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குறைந்த நேரம் தான் இருப்பதால் நிறைய பேர் இதில் பணியாற்றி இந்த குறிப்பாக ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மலர்கள் முழுவதுமாக அவருக்காக அலங்கரிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தரப்பினருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏற்பாட்டாளர் நம்மிடம் இருக்கார். சார், இது எவ்வளவு நேரத்தில் உங்களுக்கு சொன்னாங்க, எப்படி ரெடி பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். காலையில சொன்னாங்க 6 மணிக்கு. உடனே நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி ஒரு 12 மணிக்கெல்லாம் எங்களுக்கு வெஹிக்கிள் வேணும்னாங்க. உடனே நாங்க ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 10-15 நிமிஷத்துல அது முடிஞ்சிடும். மலர்கள் எங்கிருந்துலாம் வர வைக்கப்பட்டிருக்கு சார்? சார், கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்தும் சரி, இங்க லோக்கல்ல இருந்தும் சரி, வேற ஏரியால இருந்தும் சரி, வேன் போட்டு எமர்ஜென்சியா வேணும்னு சொன்னதுக்காக உடனே எடுத்துட்டு கொண்டு பல பூக்களையும் பல அலங்காரம் பண்ணணுன்றதுக்காக மொத்த ஏற்பாடையும் கிட்டத்தட்ட ஒரு மதிப்பு ஒரு 5-6 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு மதிப்பை கொண்டு அதை செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்சிடும் ஒரு 10 நிமிஷம். இது முழு செலவும் யாரு? சென்னை மாநகராட்சி சார். சென்னை மாநகராட்சி முழுக்க இந்த செலவை ஏற்றிருக்கிறது. தற்போது பார்க்கலாம். அவருக்கான அந்த பேலை என்பதும் தயாராகி இருக்கக்கூடிய காட்சியில தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த உடல் இந்த அரங்கி வைக்கப்பட்டு இங்கிருந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த வாகனம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இங்கிருந்து பூந்தமல்லி சாலை வழியாக ஊர்வலமாக புறப்படுகிறது. அதற்காக பல பணியாளர்கள் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய இறுதி ஊர்வலம் இன்னும் சிறிது நேரத்தில் 1 மணி அளவில் இங்கிருந்து புறப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ரமேஷ்.